மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் பார்த்தீங்கன்னா இந்த ஏஐ அப்படின்ற டூலை பயன்படுத்தி வீடியோஸ் வந்து க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. பட் நிறைய நேரங்களில் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோஸ் வந்து க்ரியேட் பண்ண முடியாமல் போகுது. நான் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீயாக எப்படி இந்த ஏஐ டூலை பயன்படுத்தி ஒரு யூடியூப் வீடியோஸ் வந்து க்ரியேட் பண்ணுறது, அதை பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஸோ இந்த வீடியோவை எண்டு வரைக்கும் பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ முடிவில் நீங்கள் ஒரு யூடியூப் வீடியோவை வித்தவுட் காப்பிரைட்ஸ் அண்டு எந்த இஷ்யூஸும் இல்லாமல் உங்களால் ஃபுல் அண்ட் ஃப்ரீயாக க்ரியேட் பண்ணணும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் நான் இதுக்கு பயன்படுத்த போகிற சாஃப்ட்வேர் என்ன பார்த்தீங்கன்னா இன்விடியா. இதோட லிங்க்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது வந்து கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான். ஜஸ்ட் இந்த வெப்சைட்டில் போனதுக்கப்புறம் இந்த ரைட் சைடு லாகின் சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும். இந்த லாகின் கொடுத்துக்கோங்க. நான் ஆல்ரெடி என்னுடைய இதை வந்து சைன்அப் பண்ணி வச்சிட்டேன். அதாவது என்னுடைய கூகுள் அக்கௌண்ட் யூஸ் பண்ணி சைன்அப் பண்ணி வச்சதுனால நான் இப்போ லாகின் கொடுத்துட்டு போகிறேன். இன்கேஸ் நீங்கள் இனிஷியலாக ஃபஸ்ட்டு இது பண்ணணும்னா சைன்அப் அப்படின்னு கொடுத்துட்டு உங்களுடைய கூகுள் அக்கௌண்ட் இருக்குல்ல, அந்த கூகுள் அக்கௌண்ட்ஸ் மூலமாக சைன்அப் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் சைன்அப் பண்ணோன்னா உங்களுடைய இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இந்த இடத்துல கிரியேட் ஏஐ வீடியோ அப்படின்ற ஆப்ஷன் இருக்கா, இதை கொடுத்துட்டு இந்த இடத்துல உங்களுக்கு எது ரிலேட்டடாக வீடியோஸ் வேணுமோ அது ரிலேட்டடாக கொடுங்க. உதாரணத்துக்கு உங்களுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபிட்னஸ் ஃபீல்டில் இருந்தாலும் சரி, இல்லை எந்த ஃபீல்டில் இருந்தாலும் சரி, உங்கள் நிச்சயம் இருக்குது தெரியுங்களா, அந்த நிச்சயத்தில் கொடுங்க. உதாரணம் நான் இப்போ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியா மார்க்கெட்டிங் அப்படின்றத கொடுத்துட்டு ஜென்ரேட் வீடியோ அப்படின்றத கொடுத்துட்டேன். எப்படி இது பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு லைனில் கொடுத்துருக்கனால பொதுவாக எடுத்துகிட்டு வரோம். நீங்கள் நல்லாவே ஜென்ரிக்காக கொடுங்க. அது எப்படி கொடுக்குறன்னு பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா அது சாட் ஜிபிடின்னு ஒரு டூலை பயன்படுத்திட்டு நமக்கு எது ரிலேட்டாக வீடியோ வேணுன்றது இந்த இடத்துல தெளிவாக கொடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எனக்கு வந்து ஹவு டு மேக் மணி ஆன்லைன் வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட், இந்த மாதிரி டீட்டெயிலாக கொடுங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி டீட்டெயிலாக கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து எடுத்துகிட்டு வந்துடும். ஒன்ஸ் நம்ம இப்போ கொடுத்த மாதிரி சோசியல் மீடியா மார்க்கெட்டிங் கொடுத்தோன்னா பார்த்தீங்கன்னா அதுக்கு ரிலேட்டாக கிடைக்கும். ஆடியன்ஸ் வந்து ஸ்மால் பிஸ்னஸ் ஓனராக, மார்க்கெட்டராக, அதை என்டர்பிரனர்ஸான்னு கேட்குது. ஸோ ஜஸ்ட் நான் இந்த இடத்துல என்னுடைய ஆடியன்ஸ் வந்து என்டர்பிரனர்ஸ்னு கொடுத்துறேன். இங்கே இடத்துல லுக் அண்ட் ஃபீல் எப்படி இருக்குன்னு கேட்குது. பிரைட்டாக இருக்கணுமா, இன்ஸ்பிரேஷனாக இருக்கணுமா, க்ளீனாக இருக்கணும்னு கேட்குது. நான் வந்து பார்த்தீங்கன்னா க்ளீன் அப்படின்னு கொடுத்துனேன். இங்கே பிளாட்ஃபார்ம் நீங்கள் எந்த பிளாட்ஃபார்முக்கு வந்து வீடியோ ஜென்ரேட் பண்ணியிருக்கேன், யூடியூப்பா, இன்ஸ்டாகிராம், ரீல்ஸாக, டிக்டாக்னு கேட்குது. நான் இப்போ யூடியூப்னு கொடுத்துட்டு கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துறேன். எப்பவுமே இந்த சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டயம் எடுத்துக்கிறது. வந்து இப்போ நம்ம ஒரு லைன் கொடுத்ததுனால கம்மியான டயம் எடுத்துக்கிறது. இதுவே நீங்கள் ஒரு 4-5 லைன் கொடுத்து டீட்டெயிலாக கொடுத்தீங்கன்னா இன்னுமே அதிகமாக டயம் எடுத்துக்கிறோம். ஸோ இது டயம் எடுத்துக்கிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இது கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது. ஏன்னா நம்ம ஒரு லைனை கொடுத்துருக்கோம். அந்த லைனுக்கு ஒரு வீடியோ ஜென்ரேட் பண்ணி தரணும்னா கண்டிப்பாக அது வந்து இந்த ஃப்ரீ காப்பிரைட்ஸ் ஃபுட்டேஜ் இருக்குது பாருங்கள், எல்லா இடத்துலேருந்து அதெல்லாம் எடுத்துகிட்டு வரணும். ப்ளஸ் வந்து வாய்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வரணும். ஸோ இட் டேக் த டைம். ஸோ நீங்கள் எப்பவுமே இந்த இதை கொடுத்ததுக்கப்புறம் நேரம் வெயிட் பண்ணுங்கள், எந்த ஒரு இதுவும் பண்ணாதீங்க. இப்போ நம்ம கொடுத்த சோசியல் மீடியா மார்க்கெட்டுக்கான ஃபுட்டேஜ் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஜஸ்ட் நம்ம கொடுத்த ஒரு லைன், ஆனால் இங்கே பாருங்கள் 1 நிமிஷம் 2 செகண்ட் ரெடியாக இருக்குது. ஸோ ஜஸ்ட் நான் இந்த வீடியோவை ப்ளே பண்ணுறேன், பாருங்கள். Social media isn't just for selfies and cat videos. அதில் அந்த வீடியோ ஆயிடுச்சு. ஜஸ்ட் இந்த வீடியோவை நம்ம டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம்னா இந்த ரைட் சைட் டவுன்லோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இதை கொடுத்தோம்னா இந்த இடத்துல இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெய்டு வெர்ஷன். நமக்கு வந்து வாட்டர் மார்க் இல்லாமல் வரணும். இதெல்லாம் இப்போ இந்த பெய்டு வெர்ஷன். நம்ம ஃப்ரீ வெர்ஷன்னா வாட்டர் மார்க் கூட இருக்கட்டும், அதாவது நார்மல் இதாக இருக்கட்டும். அண்டு 480 பிக்சர் குவாலிட்டி வச்சுட்டு கண்டினியூ கொடுத்தோம்னா நம்ம வந்து டவுன்லோட் பண்ண முடியும். இன்கேஸ் உங்களுக்கு பெய்டு வெர்ஷன் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதுக்கு வந்து பெய்டு வெர்ஷன் கொடுக்கலாம். ஐ திங்க் இது வந்து $20 ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். என்னை பொறுத்தவரை இது ஒரு ஒர்த்தான டூல். இஃப் யூ கிரியேட் ஃபார் ஏஐ வீடியோ மல்டிபிள் பர்பஸ் க்ரியேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இது வந்து ஒரு ஒர்த்தான டூல்னு நான் சொல்லுவேன். ஓகேங்களா, ஸோ நீங்கள் அதிகமாக வீடியோஸ் வந்து இது பண்ணுவீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த டூலை வந்து நீங்கள் வந்து $20 கொடுத்து பே பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, நீங்கள் ஒரு இன்கேஸ் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய பட்சத்தில் அந்த மாதிரி அமௌண்ட் பே பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. பட் என்னுடைய பர்சனல் சஜஷன் என்னென்னா இந்த ஃப்ரீ காப்பிரைட்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி ஃப்ரீயாக யூஸ் பண்ணி பழகிட்டு அதுக்கப்புறம் பெய்டு போங்க. ஓகேங்களா, ஓகே. இப்போ நமக்கு இதாக வந்துச்சு. இப்போ இந்த இடத்துல டவுன்லோடுன்னு கொடுத்துட்டீங்கன்னா இந்த வீடியோ ஃபுட்டேஜ் வந்து டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா, ஒன்ஸ் இந்த வீடியோ ஃபுட்டேஜ் வந்து டவுன்லோட் ஆனோன்னா ஜஸ்ட் உங்கள் யூடியூப்பில் இன்ஸ்டால் பண்ணி அப்லோட் பண்ணுங்கள். நான் இப்போ அப்படியே உங்களுக்கு டெமோலேயே காமிக்கிறேன். எனக்கு எந்த ஒரு காப்பிரைட்ஸ் கிளைமும் எதுவுமே வரல. ஸோ நான் செக் பண்ணி பார்த்துட்டேன். அதை உங்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்றக்காண்டி தான் நான் வந்து லைவாகவே உங்களுக்கு அப்லோட் பண்ணி காமிக்கிறேன். ஓகேங்களா, ஸோ ஜஸ்ட் நான் என்னோடய யூடியூப்பில் போய்ட்டு
க்ரியேட் கொடுத்துட்டு அப்லோட் வீடியோ அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு இப்போ நம்ம அங்கேருந்து டவுன்லோட் பண்ண பாருங்கள், அந்த ஃபுட்டேஜ் வந்து டவுன்லோட் பண்ணிக்கிறோம். எப்போயுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுட்டேஜ் வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஃபுட்டேஜை வந்து நீங்கள் வந்து அன்லிஸ்டடில் போடுங்க. ஏன்னா இன்கேஸ் எனி காப்பிரைட் ரிலேட்டட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த அன்லிஸ்டட் இருந்துச்சுன்னா நமக்கு எந்த ப்ராப்ளம் வராது. ஸோ இந்த யூடியூப்பில் வீடியோ அப்லோட் பண்ணும்போது இனிஷியலாக நீங்கள் வந்து அன்லிஸ்டட் அப்படி இல்லைன்னா ப்ரைவேட்டில் போட்டு அப்லோட் பண்ணுங்கள். ஒன்ஸ் ஒரு 3 or 4 hours வெயிட் பண்ணுங்கள். ஓகேங்களா? வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த வீடியோஸில் எந்த ஒரு ப்ராப்ளம் வரலைன்னா அந்த வீடியோஸ் வந்து பப்ளிஷ் பண்ணிக்குவோம். ஓகேங்களா? கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஏஐ யூஸ் பண்ணி வீடியோ ஜென்ரேட் பண்ணுறது. இந்த மாதிரி மோர் இன்ஃபர்மேஷன் உள்ள வீடியோஸ் உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.